வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட்டா பத்தி கார்த்திகை மாதத்தோட தீபம் வாசல்ல எப்படி தீபம் ஏத்தணும், அதோட விரதமும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. கார்த்திகை மாதம் வரக்கூடிய மகா தீபம். அந்த மகா தீபம் நாள் அந்த 3 நாள், அந்த முதல் நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் அந்த மகா தீபத்த வந்துட்டு கோவில்களில் மட்டும் இல்ல, வீடுகளிலுமே சிறப்பா கொண்டாடுவாங்க. தீபாவளி, குட்டி தீபாவளின்னு சொல்லலாம். கார்த்திகை தீபம் அப்டின்னாலே வந்துட்டு குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு சின்ன தீபாவளி. அன்னைக்கு வெடி போட்டு, அந்த கார்த்திகை தீபத்த வந்து ஒரு சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த மகா தீபம் எதுக்காக அவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க? அத ஒரு தீபாவளி அளவுக்கு எடுத்துட்டு போய் கொண்டாடுறதுக்கு என்ன சிறப்பு இருக்கு? இந்த கார்த்திகை தீபத்த நீங்க சொன்ன மாரி பெரிய தீபம், மகா தீபம் அப்படின்லாம் சொல்றது உண்டு தான். தீபத் திருநாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை தீபம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கும் சிவபிரானுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உணர்த்தும் பொருட்டு அமையக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய திருவிழா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஈசன் வந்து பாருங்க, அடிமுடி காணா அண்ணாமலையாக, மாலுக்கும் மயனுக்கும் காணுண்ணா கடவுளாக, அண்ண முடியாத மலையாக, ஜோதி ரூபமாக, அண்ணாமலையாக காட்சி கொடுத்த நாள் இந்நாள் அப்படிம்பாங்க. ஆக அன்றைய தினம் சிவபிரான ஜோதி ரூபமா வழிபாடு பண்றது அப்படின்றது விசேஷம். அந்த ஜோதி வந்து சிவன் தான். சிவன் தான், அந்த ஈசன் தான். ஜோதியில ஈசன் வருவாரு. ஈசன் தான் எழுந்தருள. ஓகே. ஈசன் ஜோதி ரூபமா எழுந்தருள்றான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்பரியம். அப்ப அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து பாருங்க, பொதுவா நம்ம வந்து பாருங்க, இந்த கார்த்திகை தீபம் விரதம் இருந்து ஈசன வழிபாடு பண்றவங்க நெறைய பேர் உண்டு. சிவபக்தர்கள் எல்லாம் கார்த்திகை தீபம் விரதம் இருப்பாங்க. சோ அந்த அன்னைக்கு இருப்பாங்க. இருப்பாங்க. ஓகே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பரணி தீபம் முந்தைய நாள் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாள் வந்து பரணி தீபம். அந்த பரணி தீபம் மாலையிலருந்து விரதத்த ஆரம்பிப்பாங்க. பரணியினோட மாலை நேரம் 6 மணிக்கு மேல விரதத்த ஆரம்பிப்பாங்க. விரதத்த ஆரம்பிச்சு கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈசனுக்கு நெய்வேத்தியம்லாம் பண்ணிட்டு விரதத்த முடிப்பாங்க.